கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா அவர் சொன்னால் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்யுமானா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அதுதான் உலகம், அதுதான் உலகம். பாருங்கள், ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து சுகம் எல்லாம் எனக்கு தானே சொன்னாங்க. ஆனால் என் கணவர் இறந்ததுக்கு அப்புறவு என்னையையும் என் பிள்ளைகளையும் விரட்டி விட்டுட்டாங்க. ஆனால் அதே தேவன் என்னை உயர்த்துவேன்னு சொன்னார். சொன்னபடியே கத்த உயர்த்தினா. என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் தலையிலாம் மாறிவிடும். ஆகையால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அது மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு மனுஷன் சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், சொன்னபடியே செய்வான், சொன்னபடியே செய்வான். ஏன்னா முழு வேதாகமும் கர்த்தராகிய தேவனை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பவரோ. அவர் சொன்னால் சொன்னது தான், அவர் சொன்னால் எல்லாம் செய்வார். நல்லா யோசித்து பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தவறி இருக்குது? ஒரு வார்த்தையும் தவறாது. அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். மார்க்கு 4வது அதிகாரம் 40-41 வசனத்தை வாசித்து பாருங்க. சீசர்கள் இயேசுவை தட்டி எழுப்புகிறாங்க. ஐயரே, காற்று வீசுது, அலை எழும்புது, படகு முங்க போகுது, கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீரே. இயேசு சொன்னா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நான் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும் என்கிற விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் அதட்டினா. காற்று அப்படியே அமைதலாயிடுச்சு, கடல் அமைதலாயிடுச்சு. எல்லோரும் கேட்டாங்க, எல்லோரும் சொன்னாங்க, இவர் சொன்னால் எல்லாம் காற்று கேட்குது, கடல் கேட்குது, ஆனால் மனுஷன் மட்டும் கேட்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்காத ஒரே ஒரு மனிதன் மட்டும். யோனா ஆண்டவர் சொன்னார், நினைவுக்கு போ, கேட்டானா தர்சிசுக்கு போனான். ஆனால் அதே இது மீனுக்கு கட்டளையிட்டான். மீன் கேட்டுச்சு, மீன் அந்த யோனாவை விழுங்கி நினைவை கொண்டு விட்டுட்டு பிள்ளையாம் போக வேண்டாம்னு சொன்ன இடத்துக்கு போனான். ஆனால் கழுத ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லிச்சு. சில நேரத்துக்கு மனுஷங்களை உணர்த்துறதுக்கு மிருகங்களை கர்த்தர் பயன்படுத்துவா. சேவல் கூவுறதற்கு முன்பாக நீ மறுதளிப்பா. சேவல் கூவின பொழுது பேதுருடைய இருதயம் உடைஞ்சிச்சு. ஐயோ, அவர் சொன்னதை நான் கேட்கலையே, அந்த சேவல் கேட்டுச்சே. யோசித்து பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நானும் கேட்பேன் ஆண்டவரே. சொல்லி மட்டும் பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். நான் சொல்லட்டுமா? கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். ஆபிரகாமை பார்த்து சொன்னான், இந்த தேசத்தை இந்த இனத்தையும் விட்டு நீ புறப்படு, நான் காட்டுகிற இடத்துக்கு போ. எங்கன்னு சொல்லலை, ஆனால் ஆபிரகாம் போன ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அது அவன் 12:2 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்தான். சொன்னால் அவர் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி அப்பா, இவர்களுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னால் எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.